ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ புரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 498வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ தொடர்ந்து ஒரு சிவ சிந்தனையை என்ன பண்ணணும், அதில் அபிராமி சமயத்தில் அந்தாதி குடில் கட்டியிருக்கிற தேவதைகள்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை. கோயிலை பார்த்தோம், முதல்ல பரிவாரம் பார்த்தோம். அந்த மாதிரி அபிராமி சமயத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த தேவதைகளை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் அந்த மாயா பார்த்தோம். அதே மாதிரி இப்போ சொல்கிறது மேனி கணபதி, காரமர் மேனி கணபதி அப்படின்னு சொல்லி தடக்கை அப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்துகிறார். முதல்ல காரமர் மேனி கணபதின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துது, அப்புறம் திருப்பி தடக்கை அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதிப்பொருபடை கந்தன் கணபதின்னு பயன்படுத்துகிறார். இந்த மாதிரி விநாயகரை ஒரு 3 இடங்களில் அவர் பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது புனருத்தி தோஷம் இல்லை. புனருத்தினா மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. தடக்கைன்னு சொன்னதுலேயும் ஒரு பின்னணி இருக்குது, கணபதின்னு சொன்னதுலேயும் ஒரு பின்னணி இருக்குது, காரமர் மேனி கணபதி அப்படின்னு சொன்னதுலேயும் ஒரு பின்னணி இருக்குது. அதனால் இந்த மேனி கணபதி அப்படிங்கிறத இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். பொதுவாக இந்த இடத்துல சிவாலயங்களை பொறுத்து நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை சிந்திச்சிருக்கோம். அது அபிராமி சமயம் சார்ந்து சிந்திக்கிறோம். கோயில்களில் 8 கணபதி இருக்கும். ஒரு பெரிய சிவன் கோயிலாக இருந்தால் 8 விதமான கணபதியை நாம் பார்க்கலாம். நான் கோயில் அப்படின்னு பரிந்துரை சொல்கிறது பாடல் பெற்ற தலங்கள், சிதம்பரம், அந்த மாதிரி பெரிய கோயில்கள், திருக்கடையூர், அந்த மாதிரி சொல்கிறான். மற்றதெல்லாம் கோயில் இல்லையான்னு என்னை தயவு பண்ணி கேட்காதே. விஷயம் என்னென்னா, எல்லாமே கோயிலாக இருக்கலாம். ஆனால் ஆகமங்களின்படி அந்த விஷயங்களில் எந்த கருத்து சரியாக வருதோ அதுக்கு ஒரு கோயிலாக நம்ம காமிக்கிறோம். உதாரணம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் புரியுமோ. நம்ம பிள்ளையார்னு சொன்னோன்னே தனியாக இருக்கக்கூடிய ஆலயமும் பிள்ளையார் கோயில் தான். எத்தனையோ பிள்ளையார் கோயிலில் நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? அதை நம்ம எடுத்துட்டுறக்கூடாதுங்கிறதுனால அந்த விஷயத்தை காமிக்கிறோம். இதை தான் நம்ம குறிப்பிடுறதுக்காக, வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ முதல்ல திருக்கடையூரை எடுத்துட்டு பார்த்தோம்னா, முதல்ல தேர் வீதியில் இருக்கிற கணபதி சரியாக ராஜகோபுரத்தை பார்த்தா மாதிரி ஒரு கணபதி இருக்கும். அதுக்கப்புறம் 4 திக்குலேயும் 4 கணபதி இருக்கும். அது ஒரு கணபதியில் தான் சேர்த்து, இந்த 5 கணபதியும் சேர்த்து ஒரே கணபதி இது வீதியில் இருக்கும். அதுக்கப்புறம் சற்றே உள்ளே போனோம்னா ராஜகோபுரம் இருக்கோ இல்லையோ, அந்த ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைவாயில்ல 2 பக்கமும் நிலப்படியிலையோ இல்லை கோஷ்டத்துலேயோ, அந்த முன்னாடி 2 கோஷ்டம் மாதிரி இருக்கும், அந்த கோஷ்டத்துலேயோ அதை வச்சுருக்கோம். அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கும். அதுக்கு பேர் மகாத்வார கணபதி. துவார கணபதின்னு சொன்னால் என்ன, அது என்னது மகாத்வாரம் அப்படின்னு சொன்னால், ராஜகோபுரத்தை தான் மகாத்வாரம் அதுக்கு உண்டானது. எல்லா நிலப்படியோட அது பெருசாக இருக்கும், அதனால் மகாத்வாரம்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா நேராக கொடிமரத்துக்கிட்ட ஒரு கணபதி இருக்கு. அதுக்கு பேர் சங்கல்ப கணபதின்னு பேர். அபிராமி பட்டர் அங்கே தான் சங்கல்பம் சொல்லுவார். அதுக்கு ஒரு இனம் இருந்தது, பஞ்சாங்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவள் டெய்லி பஞ்சாங்கம் வாசிக்கணும். இப்போ நம்ம
டேட் பார்க்குறதெல்லாம் கம்ப்யூட்டரில் இது, அதாவது கேல்குலேட்டராக அது பேர் என்ன, கையில் வச்சுருங்க செல்லு, அதுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதிலேயே தேதி வந்துடுத்து, மற்ற குறிப்புகள் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரே இடத்துல. அந்த காலத்துலலாம் அப்படி என்ன கிடையாது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இந்த வெள்ளைக்காரா காலத்துலேருந்து கேலண்டர்னு ஒன்று தனியாக வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தா பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவே வாசிக்க தெரிஞ்சவா ரொம்ப குறைச்சலாக இருப்பாள். அவள் வாசிப்பாள் டெய்லி. அந்த இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு சொல்லணும். அதுதான் சங்கல்ப கணபதின்னு பேர். அதுக்கு உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிராகாரம் சுற்றி வரோம் அப்படின்னா எப்பொழுதுமே கன்னிமூல கணபதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வழக்கமாக ஒரு பேர் வச்சுருந்துக்கா, அந்த கணபதி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமியை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்டம்னு சொல்லுவோம். பிறை மாதிரி வடிவத்தில் மூலஸ்தானத்தில் இந்த பிறை மாதிரி வடிவத்தில் ஒரு 5 சாமி இருக்கும். தட்சிணாமூர்த்தி இருக்கும், துர்கை இருக்கும், லிங்கோத்பவர் இருக்கும், அந்த மாதிரி இதில் பிரம்மா இருக்கும். அதில் ஒரு கணபதி இருப்பார். அவர் பெரும்பாலும் நின்றுருக்கிறது வழக்கம். சில இடங்களில் தான் உட்கார்ந்துருக்கா மாதிரி போடுவாள். அப்போ கோஷ்டத்தில் உள்ள ஒரு கணபதி இருக்கும். இப்போ எத்தனை கணபதி பார்த்துருக்கோம் நம்ம? அதில் முதல்ல தேர் வீதியில் பார்க்குறது ஒரு சுற்று, அது ஒரு கணபதி. அதுக்கப்புறம் மகாத்வார கணபதி, அதுக்கப்புறம் சங்கல்ப கணபதி, அதுக்கப்புறம் பரிவார கணபதி, அதுக்கப்புறம் கோஷ்ட கணபதி. இந்த கோஷ்ட கணபதியை பார்த்துட்டு போனோம்னா துவார கணபதின்னு இருக்கும். துவாரபாலகர் கிட்ட ஒரு கணபதி இருக்கும், அதுக்கு பேர் துவார கணபதின்னு பேர். அதுக்கு உள்ளே போயிட்டு சிவனை இருக்கார்ல, மூலஸ்தானத்தில் சிவன், அந்த சிவனில் 4 பக்கத்தில் ஒரு கணபதியை அரூபமாக பூஜை பண்ணுவாங்க. மகாலட்சுமி, கணபதி, பிரம்மா, சப்தகுரு இதெல்லாம் அதில் வரும். அந்த பூஜையில் அரூபமாக எப்போதுமே கணபதி என்ன இருக்கார், உள்ளே இருக்கார், வடிவம் இருக்காது அதுக்கு. ஆனால் அது சிவன் பக்கத்துலேயே இருக்கும். அப்போ எத்தனை கணபதி ஆச்சு? இதெல்லாம் தாண்டி நீர்க்கரையிலேயோ அல்லது அம்பாளுடைய சன்னதியில், அம்பாள் சன்னதிக்குன்னு தனி கணபதி, தனி கோயில் இருந்தால் இருக்கும். அம்பாள் சன்னதிகளை ஒரு காலத்தில் ஒன்றா இணைச்சி தான் வச்சுருந்தா, பிற்காலத்தில் அது தனியாக காட்டி காமக்கோட்டம் தனியாக கட்டப்படுறது. அப்படி கட்டப்படுற இடத்துல ஒரு பிள்ளையார் என்ன வைப்பா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்கேயாவது சுற்றும்போது ஒரு பிள்ளையார் வைப்பா. அப்போ இந்த மாதிரி பார்த்தா 8 விதமான பிள்ளையாரை நம்ம பார்க்கணும். இல்லை அப்படியே வச்சதே திருப்பி திருப்பி வச்சுட்டே இருக்கா. இந்த எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பிள்ளையார் இருக்கும், மாற்றம்லாம் இருக்காது. இந்த கோஷ்டத்தில் இருக்கிறது ஒன்றையும் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது ஆடுற மாதிரி போட்டிருப்பா. அப்படி இல்லைன்னா பாதி விக்கிரகமாக இருக்கும், புடைப்பு சிற்பமாக இருக்கும். மூலாதார கணபதின்னு பேர் இருக்கு, அந்த மாதிரி வச்சுருப்பா. இந்த 8 கணபதியையும் ஒன்றா சேர்த்து அபிராமி விட்டு ஒரே வார்த்தையில் சொன்னார், காரமர் மேனி கணபதின்னு சொன்னார். 8 சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், காரமர் மேனி கணபதி. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 8 விதம், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா அப்படின்னு 8. இந்த 8த்துக்குமே 8 கணபதி இருக்கார். இந்த 8த்துக்குமே 8 கணபதி. சைவத்தோடு நெருங்கிய தொடர்பு கணபதிக்கு இருக்குது. அதனால தான் விநாயகர் அகவலில் கூட சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டின்னு வரும். விநாயகர் அகவல் தானே சொல்கிறான், அப்போ விநாயகரை பற்றி தானே சொல்லணும். அதை சொல்லாமல் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டின்னு வரும். சதாசிவம், சிவலிங்கம் இதெல்லாம் கணபதியை காட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய தொடர்பு இந்த கணபதிக்கும் ஒரு சிவனுக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த காரமர் மேனின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பில் இந்த 8மே இருக்குது. இந்த உடம்பில் 8மே இருக்குது. நம்ம உடம்பில், மானுட உடம்பில் இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி நம்ம யோசித்து பார்த்தா அது தெரியும் அப்படின்னு சொன்னால், எல்லா உடலுமே நம்ம மானுட உடல் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த உடலை தான் இப்போ சிறப்பாக பேசுகிறோம். ஏன்னா ஆன்மா உடல்னால் எறும்பு, யானை அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆகிடும். இப்போ மானுட உடலை மிகச் சிறப்பாக எடுத்து பேசுகிறோம். ஆலயம் புருஷாகாரம், மானுட உடலின் வடிவிலே அமைந்திருக்கிறது அப்படின்னு சில்பசாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இந்த மானுட உடலை
8 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பிரிவு தான் புரி அட்ட காயம். புரி அட்ட காயம். காயம்னா உடம்பு, புரின்னா உடம்பு, அட்டம்னா 8. அட்டம்னா நிற்கிறதுன்னு அர்த்தம். அஷ்ட அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே நிற்கின்ற பண்பும் இருக்குது. ஸ்தாதிஷ்ட் அப்படின்னு தாது. அதுதான் தமிழில் புரியட்ட காயம். இதை பூத சுத்தி அப்படின்னு சொல்லி வடமொழியில் மனதுக்குள்ளேயே செய்கிற பூசணை முறைகளை விளக்கி இருப்பார்கள். அதை வெளியில் யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு யாகசாலையில் இதெல்லாம் பண்ணுறது உண்டு. அது நமக்கு புரியாது, வடமொழியில் இருக்கிறதுனால அந்த விஷயம் நமக்கு மிக தெளிவாக தெரியாது. ஆக மொத்தம் இருக்குது, மேனிங்கிறது இருக்குது. இப்போ இந்த மேனி அப்படிங்கிறது என்ன? மானுட மேனி அப்படின்னா மானுடர்களுக்கு 3 காயம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். மானுடர்களுக்கு எத்தனை காயம் இருக்குது? 3 காயம். 3 விதமான உடம்பு அனைவருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதை பருவுடல், நுண்ணுடல், காரண உடல், அதை பஞ்சபூத சரீரம் அப்படின்னு சொல்லுவாள். பஞ்சபூத சரீரம், அன்னாரின் பூத உடலானதுன்னு சொல்லுவாள். அதுதான் பூத சரீரம், பஞ்சபூத சரீரம். அப்படி தானே? அது ஒரு உடல். சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு ஒரு தேகம் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸ்தூல தேகம் அப்படின்னு இருக்குது. அது பேர் மாற்றி மாற்றி சொன்னாலும் எல்லாருக்குமே இந்த 3 உடலும் இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கேன். மனிதனுக்கு 3 உடல் இருக்குது. கருவில் உற்பத்தியாகி வரக்கூடிய வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ்ட்டு, அதுக்கப்புறம் பூமியில் பிறந்து அந்த தொப்புள் கொடியை வெட்டி எடுத்தோன்னா வெளிக்காற்று உள்ளே வரும்போது ஒரு ஸ்டேட்டஸ்ட்டு, அதுக்கப்புறம் அன்னம், தண்ணி, இந்த மாதிரி பஞ்சபூதமும் உள்ளே சேரும்போது காலத்தினால் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். 3 நிலையில் இந்த மேனியானது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவர் காரமர் மேனி கணபதி இந்த 8 விதமான விஷயமும் சேர்த்து ஒன்றில் தான் அடக்கம் அப்படின்னு எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணம். நான் இது இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வேதத்துலேயோ ஆகமத்துலேயோ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுட்டு போயிடுவா, சொல்லிட்டு போயிடுவா. அதை அனுபவத்தில் தான் கொண்டு வர முடியும். எந்த விதமான விளக்கமும் அதில் என்ன இருக்காது. அந்த மாதிரி சூட்டு சொல்லாக இருக்கும். இப்போது நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல, அதை அஷ்டாங்க ஹிருதயம்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் சொல்லுவாள். 8 பாகமாக என்ன பிரிச்சிருப்பான். அப்படி பிரித்தா எல்லா பாகத்தையும் நம்ம பிரித்தோம்னா எல்லா பாகத்தோடையும் ஒரு விஷயம் தொடர்புடையதாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டால் ரத்தம். இந்த ரத்தம் எல்லா பாகத்தோடையும் தொடர்புடையதாக இருக்கும். ரத்தம் தொடர்புபடாத பாகம் அப்படின்னு ஒரு பாகம் நம்ம சரீரத்தில் என்ன இல்லை, எல்லாமே அது கூட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி தானே? முடியை பிடிச்சி வெட்டுறோம், ஆனால் இழுத்தோம்னா அந்த மயிர்கால் வழியாக என்ன வந்துடும்? ரத்தம் வந்துடும். ரத்தம் இல்லாத பகுதியே என்ன இருக்காது. இப்போ இந்த ரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ரொம்ப நுட்பமாக ஆய்வு பண்ணியிருக்கான். என்னென்னா, ரத்தத்தில் 8 பொருள் இருக்கிறதா சொல்கிறார் சாஸ்திரம். ரத்தத்தில் 8 பொருள் இருக்குது. 8க்கும் பேஸ் இந்த ரத்தம் தான். 8ம் கலந்த கலவை ரத்தம். அது நீர் கலவையாக இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த இரத்தத்தினுடைய கடைசி வடிவம் 8 பாகம். இந்த 8 பாகமும் தனித்தனியாக சேர்ந்து இருக்கும். 8 விஷயம் சேர்ந்த ஒரு கலவையாக அது பேஸ் உருவாகும். அதுலேருந்து 8 விதமான உறுப்புகளுக்கு அது போகும். அந்தந்த அம்சம் அது அதில் கரைஞ்சிடும். அப்படி சொல்கிறது சாஸ்திரம். எந்தெந்த அம்சம்? இப்போ 8ம் கலந்த கலவை, அதில் பிருத்திவி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம், சூரிய, சந்திர, ஆத்மா இருக்குது. அந்த 8ம் சேர்ந்து கலவையில் போயிட்டே இருக்கும் ரத்த ஓட்டம். இந்த ரத்தத்தை செலுத்துறது, ரத்தத்துக்குள்ள ஒரு வாயு இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த வாயுவை தான் மூளை எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அந்த மூளை தான் சரீர இயக்கத்துக்கு காரணம்னு சொல்கிறான். மூளை அந்த இரத்தத்துலேருந்து ஒரு விதமான வாயுவை எடுத்து அது செயல்பாட்டுக்குரியதாக மாற்றுகிறது. அந்த மூளை 2ஆக பிரிஞ்சு வேலை செய்யுது, லெஃப்ட் ரைட்டுன்னு. அதனால தான் நம்ம அர்த்தநாரிலாம் வச்சுருக்கோம், இடது வலதுன்னு.
இப்போ கூட உலகியலில் வியாதி வரும்போது சில வியாதி பார்க்கும்போது வலது பக்கம் இடது பக்கம் அந்த மாதிரி சொல்லி ரெண்டாக பிரிக்கிறா. அதுக்கு உணர்வு இல்லாத போகுதுன்னு சொல்கிறா. அந்த உணர்வு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம்னு சொல்கிறா. அதனுடைய அந்த வாயு அது புசிக்க முடியாத தன்மை வருகிற பொழுது அந்த விஷயம் உற்பத்தி ஆகுது. அப்போது இந்த முழு உடம்பும் தாயோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த உடம்பு மூளையோட விஷயத்துக்குள்ளே இருக்குது. அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம், அதில் இருக்கக்கூடிய காற்று, அந்த மூளைங்கிற உறுப்பு தான் அதை என்ன பண்ணுது, பெரும்பாலும் செலுத்துதுன்னு சொல்கிறா. இயக்க விதியெல்லாம் அதில் என்ன இருக்குது சரீரம் இயக்க விதி. அப்போ பிராணன்னு அதில் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறா. இந்த பிராணன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் மூச்சு காற்று தான் நமக்கு. அந்த பிராணன் அவள் சொல்லலை. பிராணங்கிற சப்தம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது நுட்பமான பொருளுடையது. எது கண்ணை நன்றாக பார்க்க வைக்கிறதோ, காதை நன்றாக கேட்க வைக்கிறதோ, மூக்கை நன்றாக சுவாசிக்க வைக்கிறதோ, நாக்கை நன்றாக ருசி உள்ளதாக மாற்றுகிறதோ, மெய்யிற்கு மிக விதமான பளபளப்பும் இயக்க சக்தியும் தருகிறதோ, இளமை பண்பை தருகிறதோ, மனதிற்கு நினைவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறதோ, புத்தியினுடைய கண்ட்ரோல், அதாவது புத்தி சொன்னால் தான் இந்த உடம்பு கேட்கும், மனசு சொன்னால் கேட்காது. அப்போ இந்த புத்தியினுடைய ஆளுமைத்தன்மையாக இருக்கிறதோ, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டான அடிப்படை சக்தி தான் என்னது, இந்த பிராணன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பிராண சக்தியை தான் கணபதின்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறேன், இந்த கணபதி தான் கணபதி, அந்த பிராணசக்தி. அதை என்ன சொல்கிறான்னா, அதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு கதை ஒன்று சொல்கிறா. அம்பாளுடைய அழுக்கெல்லாம் எடுத்து ஒரு பிள்ளையார் காவலாக வைக்கிறார். அந்த மாதிரி 5 விதமான அழுக்கு, ஆணவம், கர்மம், மாயை, மாயேயம், திரோதாயி அப்படிங்கிறது 5 விதமான மலம் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதில் 6வதாக இந்த 5 விதமான மலமும் ஒட்டியது யாருக்குன்னா ஆன்மாவுக்கு. என்னது, இந்த ஆன்மாவோட 5 மலம் ஒட்டி. இப்போ 6ஆச்சா? அதில் சிவனும் அருளும் கலந்துருக்கு. சிவன் அகத்தேயும் அருள் புறத்தேயும் இருக்கிறது. சிவன் அகத்தேயும் அருள் புறத்தேயும் இருக்கிறது. அதில் கொஞ்சம் கருத்து மாறுபாடும் உண்டு. சில பேர் சிவன் வெளியிலையும் அருள் உள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ மொத்தம் எத்தனை வஸ்து? 8 வஸ்து. இந்த 8 வஸ்துவை தான் நம்ம கார் அமர் மேனி கணபதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார் அமர் மேனி கணபதி எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவரை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வெளியில் எல்லா பிள்ளையாரையும் சொல்லிவிட்டு சொன்னதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூலாதாரம் அப்படின்னு நம்ம உடம்பில் ஒரு 8 சென்டர் சொல்கிறா. பவர் சென்டர், சென்டர்னா மையம், ஆற்றல் மையங்கள் 8 விதமான மையம். அது இந்த 8 விதமான புற பண்போடு, அதாவது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், திருப்பியும் அதே தான். அந்த 8 விதமான புற மையங்களோடு தொடர்பு கொண்டு இயங்கக்கூடியது. அதில் பிருத்திவி சாரம் ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுங்க, இல்லை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவரால் நடக்க முடியாது. ஒரு முதியவர் நடக்க தடுமாறுகிறார், நிற்க தடுமாறுகிறார், உட்காந்துக்கிறதுக்கு ஒரு சேர் இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்படின்னா அந்த பிருத்திவி சாரம் என்ன ஆச்சு, குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்பு சாரம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் உற்பத்தி திறன், அதாவது காமம் அப்படின்னு ஒரு நிலை, அந்த காமம் கெட்டு போய் இனிமே இந்த உடல் காமத்தினால குழந்தையை உற்பத்தி பண்ண முடியாத ஒரு நிலை வந்துடும். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய பண்பு, ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பண்பு இல்லைன்னா அது சிறு வயதுலேயும் இல்லை, முது வயதுலேயும் இல்லை, இடையில தான் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அப்பு இல்லைன்னு கெட்டுப்படும். தேயு இல்லை அப்படின்னா செரிக்கிறது தொடர்பான எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதிகமாக சிரித்தாலும் பிரச்சனை தான், உடனே பசி எடுத்துகிட்டே இருக்கும். சிரிக்கவே இல்லைன்னாலும் பிரச்சனை தான், தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்படி தானே எல்லாமே. அப்போ அந்த தேயுனுடைய வாயு அப்படின்னா மூச்சு கோளாறு அப்படின்னு சொல்லுவாள். ஆகாசம் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும்போது சின்னதாக இருந்தோம், நம்ம வெளியில் இருக்கிற ஆகாசத்தை புரிஞ்சிக்கூடாது. பிறக்கும்போது நம்ம சின்ன வடிவம், ஒரு அணு மாதிரி இருந்தோம்.
இப்போ அதை மாதிரி கோடிக்கணக்கான அணுக்களை வச்சு அடுக்கினா இந்த உடம்பு உற்பத்தியாக இருக்குது. பரமாணு ரூபம்னு பேர். அனப்பிராணே அப்படின்னு தான் சொல்கிறா ஆத்மாவுக்கு உண்டான தானம் சொல்லும்போது. அப்போ பல அணுக்களால் ஒன்றாக இது கட்டப்பட்டிருக்கிறது. அதனால தான் தமிழில் யாக்கைன்னு பேர். யாத்தல் கட்டுதல். பல அணுக்களை ஒன்றாக செங்கலாக வச்சு ஒரு பெரிய 16 அடுக்கில் வீடு கட்டியிருக்கா மாதிரி இந்த உடம்பு அணுக்களால் ஆனது. அது அப்படியே கட்டிகிட்டே போகிறான். அந்த 8 விதமான அணுக்கள் 8 விதமான மூலப்பொருள்களாலே இந்த உடலானது கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது உள்ளே இருக்குது. அப்போ எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆன்மா 5 விதமான மலம், சிவன், அருள். அப்போ இந்த சரீரத்தை சொல்கிறாரான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எந்த சரீரத்தை? இப்போ நம்ம பார்க்குற இந்த சரீரம் கடவுள் அப்படின்னா, அப்போ எனக்கே நீங்கள் பூஜை பண்ணிடுங்க, எண்ணெய் பால்லாம் அபிஷேகம் பண்ணுங்கோ, மாலை போடுங்கோ, நான் அனுக்கிரகம் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் முடியாது. அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் இந்த சரீரத்தை சொல்லலை. எந்த சரீரத்தை? இந்த ஸ்தூல சரீரத்தை சொல்லலை. அப்போ எந்த சரீரத்தை சொல்கிறார் அப்படின்னா, புரியஷ்ட காயம் அப்படின்னு இது உள்ளேயே இருக்குது. அப்படி ஒரு காயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம உதாரணத்துக்கு கோழி முட்டை அப்படி நம்ம எடுத்துக்கணும். முதல்ல ஒரு கோழி உருவாருது. அந்த கோழியிலேருந்து என்ன உருவாருது? ஒரு முட்டை உருவாருது. திருப்பி அந்த முட்டையிலேருந்து ஒரு கோழி உருவாகும். முதல்ல மாம்பழம், அதுலேருந்து மரம் உருவாகும். திருப்பி அந்த மரத்துலேயும் திருப்பி ஒரு விதை தரக்கூடிய ஒரு மாம்பழம் உருவாகும். பல மாம்பழங்களை அது ஒரே மாம்பழத்துலேருந்து பல மாம்பழங்கள் அது எப்படி உருவாக்குறதோ, அந்த மாதிரி அந்த சத்து எப்படி ஒரு மாம்பழத்துலேருந்து இவ்வளோ பெரிய மாம்பழம் உருவாகிறதோ, அந்த மாதிரி ஒரே ஒரு வித்துலேருந்து இவ்வளோ பெரிய சரீரம் என்ன உருவாயிடும். இந்த சரீரத்துலேருந்து இன்னொரு சரீரத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை நமக்கு என்ன இருக்குது. அப்படிப்பட்ட பண்பைத்தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஆனால் அந்த சரீரத்தை சொல்லலை. அதான் விஷயம். இவ்வளோ கதையும் சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் இது வரைக்கும் குழப்பறதே. இதான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். இதுதான் ஸ்தூல சரீரம்னு பேர். இந்த ஸ்தூல சரீரம் சொல்லலை. அவர் சூக்ஷ்ம சரீரம்னு ஒரு சரீரம் சொல்கிறார். அந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது ஒரு மாங்காய்க்குள்ளே மறைஞ்சிருக்கிற மாமரம் மாதிரி எல்லாமே ஒடுங்கி என்ன இருக்குது. அதுக்கு லட்சணம் என்ன சொல்கிறாருன்னா, புருஷம் அப்படின்னு சொல்ல. புருஷம் அப்படின்னா எல்லை அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். புருஷம்னா என்ன? எல்லை. ஒரு வரையறை இருக்குது, அந்த எல்லை இருக்குது. அந்த எல்லைங்கிறது பார்த்திங்கன்னா 4 பக்கம் இல்லை 6 பக்கம் இல்லை 8 பக்கம், அதையும் தாண்டினா 10 பக்கம் எல்லை. என்னது? 10 பக்கம். ஏன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, மேலே கீழே, இதில் நடுப்புற இருந்தால் தான் அந்த எல்லை என்ன வரும். இப்போ நடு சென்டர் பாயிண்ட் இருந்தால் தான். அந்த மாதிரி ஒரு 10 விஷயங்களை எல்லையாக சொல்லுகிறார். அது புருஷம் அப்படின்னா எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். புருஷம். சூக்ஷ்மம் அப்படின்னு சொன்னால் மாங்கொட்டையில் மாமரம் மறைஞ்சு இருக்கிறது மாதிரி அதில் இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது. அதை தண்ணி ஊற்றி இருக்குன்னு காட்ட முடியாது. தண்ணி ஊற்றி காலம் அந்த தத்துவங்கள் இணையும் போது தான் அதுலேருந்து பல மரங்களை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு அந்த பழத்தை நம்ம பூமியில் நட்டு பல விஷயங்களை பண்ணால் தான் அது வெளிப்படும். அது மாதிரி வெளிப்படாத நிலையில் சூக்ஷ்மம்னு பேர். விதை. மரம் ஸ்தூலம்னா விதை என்னது? சூக்ஷ்மம். புருஷம் அப்படின்னா எல்லை. சூக்ஷ்மம் அப்படின்னா என்னது? புலப்படாத வெளிப்படாத விதை போன்ற சூக்ஷ்மம். பிந்து அப்படின்னா ஒளி. பிந்துனா ஒளி, ஒளிமயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒளி எப்படி இருக்குது அப்படின்னா, லைட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியறது ஏற்ற மாதிரி லைட்டு அது எந்த இடத்துல வச்சுருக்கிறது தெரியுது. ஆனால் அந்த லைட்டு என்ன காட்டுறது? இப்போது உங்களை வேற காட்டுறது. அப்போது இந்த இடையில அந்த ஒளி கற்றை இருக்குது பாருங்கள், அதை சொல்கிறா. அதை மாணிக்கவாசகர் தெளிவாக சொல்லுவார். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கு. எவ்வளோ அழகு பாருங்கள். சோதி வேறு, சுடர் வேறு, சூழ் ஒளி வேறு, விளக்கு வேறு. விளக்குங்கிறது அது அகல், அது எண்ணெய் திரி தீப்பெட்டி வச்சுக்கிறது. சூழொலி அப்படின்னா அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கா. தீவெட்டியை கையில் பிடிக்கும், அது சுற்றின இருக்கக்கூடிய வெளிச்சம் தெரியும், அதனால் சூழொலி. சோதி அப்படின்னா அந்த மஞ்சள் கலரில் எரிகிறது அது. சுடு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழித்தல், மெய்யோடு கூடிய தன்மை. எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்கார் பாருங்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல பிந்து அப்படின்னு சொல்கிறார். பிந்து. பூதம் அப்படின்னு சொன்னால் இருத்தல் இயல்போடு கூடியது, அது இல்லாதது இல்லை. என்னது?
இருக்குன்னா காட்டு அப்படின்னா அந்த காட்ட முடியாது. இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது. மாங்கொட்டைக்குள்ளே மாம்பழம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குன்னா காட்ட முடியாது. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இருக்குங்கிறத காட்டணுமா அப்படின்னா பூமியில் புதைச்சி தண்ணி ஊற்றி 10 வருஷம் கழித்து இதோ இருக்கு பாரு, இதான் நான் சொன்னதுன்னு பின்னாடி காமிக்கணும். அப்படி தானே? அப்போ பூதம் பிந்து பூதம், பூதம்னா இருக்கிறது, பூசப்தாயாம் ஒளி, அது மாதிரி பூதம் இருத்தல், பிந்து பூதம். ஏகா அப்படின்னா நம்ம இந்த உடம்பு பார்த்திங்கன்னா அஷ்டபூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறோம்ல, இந்த அஷ்ட வஸ்துக்களால் ஆனதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே வஸ்துவால் ஆனதுன்னு சொல்கிறோம். ஒன்றாக குழப்பப்பட்ட, என்னது ஒன்றாக குழப்பப்பட்ட. இது இப்போ எல்லாம் தனித்தனி பாகமாக பிரிஞ்சிருக்கும் நம்ம உடம்புல. பிருத்திவி சாரம்லாம் எலும்பு நிரம்பாக இருக்கும், அப்பு சாரம் ரத்தமாக இருக்கும், தேயு சாரம் நெருப்பாக இருக்கும், உடம்புல சூடு இருந்துகிட்டே இருக்கும், வாயு சாரம் காற்று, ஆகாச சாரம் இடம், உள்ளே இருக்கிற கேப்பு, அப்படி தானே? அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல கூறுன்னு சொல்லுவோம். ஏகா அப்படின்னா ஒன்றாக இருக்கிற வடிவம். இந்த ஒன்றாக இருக்கிற வடிவம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோயிலில் இருக்கிற சிலையை புரிஞ்சுக்கணும். கோயிலில் ஒரு சிலை வச்சுருக்கோம், அதில் இப்போ நந்தி சிலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அது வாசலில் வச்சுருக்கோம், கருங்கல்லில் வச்சுருக்கான். எல்லாமே அந்த நந்தியினுடைய சிலை முழுக்க எல்லாமே கருங்கல்லால் ஆனது. அதிலே முகம் போட்டிருக்கா, அதிலே காது போட்டிருக்கா, அதிலே கண்ணு போட்டிருக்கா, அதிலே மணி போட்டிருக்கா, அதிலே கால் கொழும்பு எல்லாமே அதிலே போட்டிருக்கா. ஆனால் மாட்டுக்கு கொம்பு வேறு மாதிரி இருக்கும், கொழும்பு வேறு மாதிரி இருக்கும், சதை வேறு மாதிரி இருக்கும். வேறு வேறு வஸ்துக்களால் ஆனது, வேறு வேறு பண்புடையது, இப்படி தானே? பசுமாடும் புல்லு தான் திங்குது, காளமாடும் புல்லு தான் திங்குது. பசுமாடு புல்லு தின்னா அது பால், காளமாடு புல்லு தின்னா அது கிடையாது. சொல்லலாம் பசு தின்னா பாலாக வந்துடும்னு. இந்த மாதிரி உலக அதிசயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. காரணம் அதுக்குள்ளே அப்படி எதையோ தின்னு அது பாலாக கொடுக்கறது. எத்தனை கிலோ பசு போட்டாலும், எத்தனை கிலோ நம்ம புல்லை வாரி போட்டாலும் அது எந்த காலத்துலேயும் பாலாக்குறது. இந்த பாலாக மாற்றி தருகிற ஒரு மாயம் எதுக்கிட்டே இருக்கே, இந்த பசுக்கிட்ட இருக்குது. வெவ்வேறு வஸ்து அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற கோயிலில் இருக்கிற நந்தியில் எல்லா விதமான உறுப்பும் எதா இருக்கே, ஒரே பொருளால் ஆனது. அதான் ஏகான்னு சொல்கிறோம். இந்த எல்லாம் அந்த கருங்கல்லால் எப்படி ஆகிருக்கோ அந்த மாதிரி ஏகாகினம் கலந்து, அதுதான் பஞ்சலோக விக்கிரகங்கள்னு சொல்கிறோம். 5 விதமான உலோகங்களால் ஒன்றாக இணைத்து செய்யப்பட்டது உற்சவ விக்கிரகங்கள்லாம் சொல்கிறா. அந்த மாதிரி கலப்பாக இருக்கிறது. அதை பார்த்தா பிரித்து என்ன பார்க்க முடியல, அதை ஏகா ஒன்றாக ஆக்கினும் குவிக்கப்பட்ட, ஒன்றாக இணைக்கப்பட்ட வடிவம். இந்த 8ம் தனித்தனியாக இருக்குது, இது வியக்தமாக இருக்குது. அது எப்படி இருக்கு, ஒன்றா இருக்குது எல்லாம். அதை உருக்கி பிரித்தா தான் நீங்கள் பிரிக்க முடியும். கருங்கல் வேலை உருவத்தை தனியாக பிரிக்க முடியாது. மூலவராக இருந்தால், உற்சவராக இருந்தால் உருக்கி பிரிக்கலாம். அதில் 8 விதமான உலோகத்தை சேர்க்கணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. 8 விதமான உலோகம் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு சாரமாக அந்த உலோகத்தை சேர்க்கறது. அந்த மாதிரி சேர்த்தா கூட அது எப்படி இருக்கும், ஏகாகினம் ஒரே மாதிரி இருக்கும். பாதாதி கேசபரிந்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுதெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் உடம்பு. அதனால் ஏகாகினம், ஆக்கினம்னா குவியல், தியாத்வா அப்படின்னா அது நினைவு குறிப்பு. அது எப்படி இருக்குன்னா தில் பண்ணப்படாத சீடி மாதிரி இருக்குது. அப்படி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த சூக்ஷ்ம தேகம் எப்படி இருக்குது, ஒரு பென்ட்ரைவர் மாதிரி, ஒரு காலியான பென்ட்ரைவர் மாதிரி. அதில் எதுவுமே இல்லை, எந்த விதமான ரெக்கார்டும் அதில் இல்லை. சூக்ஷ்ம தேகத்தில் இந்த பிறவி எடுக்கும்போது அந்த சிம் கார்டை சொருகி அனுப்புகிறான். அதை எடுத்து அப்படியே அங்கே போட்டால் ரீடு பண்ணிட்டா நான் என்னென்ன பண்ணேங்கிறதெல்லாம் அதில் என்ன வந்துடும், தனியாக வந்துடும். யார் மறைச்சி பண்ணுறது, மறைக்காமல் பண்ணுறது, தெரிஞ்சு பண்ணுறது, தெரியாத பண்ணுறதெல்லாம் இதில் வந்துடும். அப்போ இந்த சூக்ஷ்ம தேகங்கிறது ஒரு காலியான பென்ட்ரைவர் மாதிரி. அது எந்த விதமான ரெக்கார்டும் அதில் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதில் பதிஞ்சிடும். பாவமாக இருந்தாலும் அதில் பதிஞ்சிடும். பாவம், அதனால தான் ஆன்மாவால் பாவத்தை விலக்கிக்க முடியல. ஒரு கெட்டது பண்ணால் நம்ம ஒதுக்கி விடணும்னு நினைக்கிறோம். வாழ்நாளில் சில நன்மைகளை செஞ்சிடறோம், எங்கேயோ ஒரு சில தவறுகளை கூட செஞ்சிடறோம். அதை மறைக்கிறதுக்கோ அதோட விளைவுகள் நம்ம தாக்கும்போது அதை மறுக்க நினைக்கிறோம். அது நம்மளால் முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூக்ஷ்ம தேகம்தான். ஏன்னா அதை அப்படியே பதிவு பண்ணிடும். அது ஒதுக்கி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்ணாது, பதிவு பண்ணாது. அப்படியே அவரவர்கள் செய்த குற்றம் அவரவர்களிடத்திலே அப்படியே பதிவாகும் என்கிறார்கள் சூக்ஷ்மம். அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், வண்டி மாதிரி ஸ்தூல தேகம்னா ஆர்சி புக்கு மாதிரி சூக்ஷ்ம தேகம், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சூக்ஷ்மம் புருஷம், சூக்ஷ்மம், பிந்து பூதம்,
நிராமயம். நிராமயம்னா வியாதி கிடையாது அந்த தேகத்துக்கு. எந்த தேகத்துக்கு? சூக்ஷ்ம தேகத்துக்கு வியாதினே ஒன்று கிடையாது. வியாதின்னு ஒன்று வந்தால் தான் இளமை முதுமை, ஜரா ருக் பய மிருத்யு நாசம். ஜரா மூப்பு, மிருத்து மரணம், பயம், ஜரா ருக்கு வியாதி, இது எதுவுமே எது கிடையாது? அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு கிடையாது. இந்த ஸ்தூல தேகம்தான் அழியிறது. சுடுகாட்டில் அந்த சூக்ஷ்ம தேகம் என்ன வந்துடும்? வெளியில் வந்துடும். ஒரு மேகம் மாதிரி இருக்கும் அது. அதனால தான் பித்ருகளுக்கு மேகஸ்வரூபம்னு சொல்கிறான். இந்த மேகஸ்வரூபத்தை குழுக்க கையை கொண்டு போனால் அந்த மேகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயத்தில் நம்ம கை உள்ளே போகும். ஆனால் நம்ம சரீரம் ஸ்தூல தேகத்துக்குள்ளே கொண்டு போனால் சரீரம் என்ன பண்ணும்? தடுக்கும். அப்போ சூக்ஷ்ம தேகமாக அது மாறிடும். சூக்ஷ்மம் ஏகாகினம் தியாத்வா அப்படிங்கிற ஒரு பண்பு, அந்த 8ம் சேர்ந்த அந்த கலவையை தான் இந்த இடத்துல கணபதின்னு சொல்கிறா. அந்த கணபதி தான் மிக தூய்மையானவர். அந்த தூய்மையான அந்த கணபதியை அந்த சரீரமாக தியானம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னா, போன பிறவியில் என்ன நடந்திருக்கு, இந்த பிறவியில் என்ன நடக்குது, அதை நாமளே சரி பண்ணிக்கலான்னு சொல்கிறா கணாபதியத்தில். அந்த தியான சூக்ஷ்ம தேகத்தை ஒண்டியை நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா இது எல்லாம் கடவுள் தேவதை அந்த கான்செப்டே கிடையாது. இந்த சூக்ஷ்ம தேகத்தை ஒண்டியும் ஒரு மனிதன் தியானத்தில் தெரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி, அதை தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார், புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே. அப்படியே உள்ள அப்படியே தனியாக பிரிச்சுட்டார். சூக்ஷ்ம தேகம் தனியாக, ஸ்தூல தேகம் தனியாக. அதனால தான் அவருக்கு ஆகாசம், அதனால தான் விமானம். விமானம்னு கோயிலுக்கு பேர் வச்சான், மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு. மானம்னா அலத்தற்கரியன்னு அர்த்தம். விமானம் அப்படி அலத்தற்கரிய பண்பு, இது அலத்தற்கு உரிய பண்பு. நாம ரூப ஜாதி வெக்தி இதெல்லாம் எதுக்கு வந்துடும்? இந்த சரீரத்துக்கு வந்துடும். ஆனால் இந்த நாம ரூப ஜாதி வெக்தி எதுவுமே எது கிடையாது? அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு கிடையாது. சமஸ்தமும் எல்லாம் என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்கும். தனி அடையாளத்தை அது பெறாது. அது பொது அடையாளத்தை பெற்றதாக இருக்கிறது. அதுதான் சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகத்தை ஒரு மனிதன் கணபதியின் வழியாக பெறுகிறான். அப்படி பெற்றால் வாழும் பொழுதே தேவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பண்பை இறைவன் அருள்கிறார். அதனால தான் எந்த தேவதைக்கும் பிள்ளையார் பூஜை பண்ணுங்கிறான். எந்த தேவதை வேணாலும் கும்பிடு, பிள்ளையாரை கும்பிடு, முனீஸ்வரனை கும்பிடு, சனீஸ்வரனை கும்பிடு, சிவனை கும்பிடு, விஷ்ணுவை கும்பிடு, அம்பாளை கும்பிடு, முருகனை கும்பிடு, கணபதியே வேணாலும் கும்பிடு. ஆனால் அந்த பிள்ளையார் பூஜைங்கிறது என்ன வேணும்? கும்பிடும். அப்போ அந்த விஷயம் அது உள்ளே என்ன வச்சுருக்கா? அப்போ கணபதியினுடைய வழிபாடானது பூர்வ ஜென்ம பாவத்தை நமக்கு காட்டக்கூடியது. கணபதியினுடைய வழிபானது அந்த பூர்வ ஜென்மத்து வழிபாட்டை என்ன செய்தால் இப்பொழுது நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அவரவர்கள் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் சென்றனர், எவர் எவர்க்கு உதவினர். குருவாசனிதான் இந்த தருமபுரம் அவர் பாடின பாட்டு அழகாக அதிலே வந்துடும். யாருக்குமே நீ ஒத்தாசை பண்ண வேண்டாம், அப்படியே தியானம் பண்ணு, இந்த சூக்ஷ்ம தேகத்தை தியானம் பண்ணு, உன்னோட விஷயம் நீ எதுக்கு வந்தேங்கிற எல்லா ரெக்கார்டும் அதில் என்ன இருக்கும். ஆனால் இந்த சரீரத்தை விட்டு பிரித்து அதை தியானம் பண்ண தெரியணும். அதெல்லாம் தியாத்வான்னு சொல்கிறார். அப்படி தியானம் பண்ணினால் அதை தான் அந்த கணபதி இதில் சத்தத்தினுள்ளே சதாசிவம் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அந்த புரியட்டக தேகத்தை தான் லிங்க ஸ்வரூபத்தில் சொல்கிறது உண்டு. அதை தான் மூர்த்தி, அதாவது எப்படின்னா பெரிய மூர்த்தி வச்சுருப்பா. அது கருங்கல்ல இல்லாமல் உற்சவரில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுருப்பா, அதுக்கு பூஜை பண்ணுவாள். அதுதான் அதோட புரியஷ்டக தேகம்னு பேர். சூக்ஷ்ம இப்போ சிதம்பரத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். சிதம்பரத்தில் நடராஜா ஸ்தூல தேகம் நல்லா தெளிவாக தெரியும். கை கால் மூக்குவாய் எல்லாம் இருக்கும். அதுக்கு அந்த ரகசியம் சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இந்த லிங்கம் வச்சு பூஜை பண்ணுவாள். அந்த லிங்கத்துக்கு தான் எல்லா காலமும் அபிஷேகம்லாம் பண்ணுவாள். ஸ்படிகலிங்கம் அதுதான் புரியஷ்டக தேகம். அதை தான் இந்த காரவர்மேனி கணபதின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம கணபதியை தியானம் பண்ணினால் அனைத்து தேவதைகளுடைய தொடர்பும் நமக்கு கிடைக்கும். அனைத்து அருளையும் நாம் பெற்று பூர்வ ஜென்ம பாவத்தை நாமளே விலக்கிக்கலாம். அப்படிப்பட்ட அருளை கணபதி செய்வார். அவரே காரமர்மேரி கணபதி, அவரையே அபிராமி பற்றி வணங்குகிறார். நாமும் வணங்கி பயன்பெறுவோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக வில்வவனநாதர், வில்வமே இறைவன். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. பண்ணியிருக்கேன்.
இல்லை, எல்லாருமே இந்த கணபதியை பாடி தான் ஆகணும். ஏன்னா இந்த சூக்ஷ்ம தேக கணபதியை நீங்கள் பாடி தான் ஆகணும். பிடியதன் உரு உமை கொலை வடி கொண்டு தனதடி அவரும் பாடுறாரு. அப்போ அவளுக்கும் அது தேவையாக இருக்கேன். இப்போ அவர் முருகனுடைய கதையை எடுத்தாலும் அவருக்கும் கணபதி ஓங்காரம், கணபதி வந்தார், யானை வந்தது கதை சொல்கிறானே வள்ளிக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த கணபதி தியானம்ங்கிறது எல்லாருக்கும் அவசியமாக இருக்குது. சூக்ஷ்ம தேகம் இருந்தால் தான் ஸ்தூல தேகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். காரண தேகம் வரைக்கும் நம்ம போகிறோமாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். சூக்ஷ்ம தேகம் எல்லாராலையும் வணங்கப்படுகிறது. எல்லா கோயில்கள்லேயுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த கணபதி இருக்குது. கணபதி இல்லாத கோயில் அதாவது எல்லா கோயிலையும் கணபதி இருக்குன்னு கணபதி கோயிலில் யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர வஸ்துவாக கணபதியை நம்ம சிந்திக்கிறோம். கணம்னா கூட்டம், வேற ஒன்றும் இல்லை. பதி தலைவன், சைவன் சொல்லுகிற பதி அங்கே இருக்கு. ஆனால் கணம்னா என்ன? கூட்டம். அது என்னன்னு கேட்டால், நம்ம காட்டில் வாழ்ந்தோம், காட்டிலே வளர்ந்தோம். அதனால் யானையை பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டோம். அந்த யானை பெரியவா சொன்னது தான் கேட்கும். பெரிய யானை போய் தண்ணி குடித்து காலை வச்சு பார்த்தா தான் மற்ற யானையெல்லாம் பின்னாடி போய் குடிக்கும். அப்படியே குரூப்பாக போகும், குரூப்பாக வரும். அது தன்னுடைய குழுவை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் கணம், கணபதி பேர் எப்படி வச்சுருக்காங்க. யானையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யானையை தான் நம்ம வழிபாடு பண்ணினோமே. ஒரு காலத்தில் யானை பூஜை, கஜ பூஜை, கோ பூஜைலாம் சொல்கிறோமோ இல்லையோ, இப்போ யானையை நம்ம பூஜை பண்ணினோம். அதனால தான் சில கோயில்களில் கள்ள வாரணம், பெரிய வாரணம், வெள்ளை வாரணம். வெள்ளை வாரணத்தை நம்மளாம் மறக்க முடியுமா? தேவார விளக்கோரே அவர் இல்லைன்னா என்ன இருக்காது. நிறைய பேருக்கு தேவாரம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது, அந்தளவுக்கு விளக்கம் எழுதியிருப்பார். அந்த மாதிரி வாரணம், அந்த வாரணம்னு சொன்னாலே யானை அப்படிங்கிற அந்த யானையும் கணபதியும் சேர்த்து தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், வணங்கியிருக்கான். உள்ளே இருக்கின்ற பொருள். கணபதியோட தத்துவம் என்னன்னா, கையில் யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இருந்தால் அதை எப்படி 1000 பொண்ணுன்னா, யானையை போரில் யுத்தத்தில் பழக்கி நம்ம சொல்கிறத செய்ய வைக்கிறா, எதிரியை குத்த வைக்கிறா, உறுதியாக நிற்க வைக்கிறா. அது இருந்தாலும் 1000 பொண்ணை சம்பாதிச்சு கொடுக்கும். இறந்தாலும் 1000 பெண் அப்படின்னா அது தண்டத்தால் சம்பாதிச்சு கொடுக்கும். நமக்குள்ளேயே ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அந்த அடக்கத்தினால் அனைத்தையும் நாம் பெற வேண்டும். யானை தன்னைத்தானே காலை தூக்கி மேலே உட்கார வச்சுக்கும். யானை பாகனை நாமே முன்னேற்றி கொள்வதற்கு தன்னைத்தானே அழித்து உதவுகிற பெரிய தியாகி கணபதி. ஐம்பொன் கணபதின்னு அற்புதமாக இருக்குது. தியாகராஜா வெளியில் வரும்போது இந்த ஐம்பொன் கணபதி தியாகராஜா வெளியில் வந்தால் தான் வரும். மற்ற நேரத்தில் அது உள்ளே தான் இருக்கும். அது ஒரு தனி தியாகராஜாவுக்குன்னே ஒரு கணபதி, ஐம்பொன் கணபதி. சிவசமானம் அவர். இந்த சூக்ஷ்ம தேகங்கிறது அவ்வளவு சுத்தி. அதை அறிந்து அனைத்து பயனையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.